ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு பழைய டெம்போ டயர் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ஒரு வாட்டர் ஃபவுண்டன் மேக் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டயரை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டயரை நல்லா சுத்தமாகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், அந்த டயரோட இன்சைடுக்கு அவுட் சைடுக்கு இடையில கரெக்டாக ஒரு ஸ்கேலை வைக்கிறேன் பாருங்க. ஸ்கேலை நேராக வைக்காம கொஞ்சம் கிராஸாக வைக்கிறேன். கரெக்டாக ஒரு 8 சென்டிமீட்டர் வருது. நான் என்ன பொசிஷனில் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துங்க. இதுக்கு ஏற்ற போல கரெக்டாக வச்சுங்க. அடுத்து ஸ்கொயராக சின்னதாக இது போல கார்போர்ட் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து அந்த 8 சென்டிமீட்டர் வச்சு ஒரு முக்கோணமாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சது மட்டும் அந்த கார்போர்ட்லேருந்து அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த முக்கோணத்தை அப்படியே அந்த டயருக்கு மேலே வச்சு கரெக்டாக அந்த முக்கோண ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபுல்லாக கட் பண்ணிட முடியாது, ஏன்னா டயர் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதில் என்ன பண்ணுறோம், அந்த முக்கோண ஷேப்பை வச்சு இந்த அவுட்லைன் மட்டும் லைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா நைஃபை வச்சு அழுத்தி அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதே போல் நம்ம அந்த முக்கோண ஷேப்பை வச்சு பக்கத்தில் வச்சு ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். நம்ம கட் பண்ண பீஸ் ஒரே ஈவனாக பார்க்கறது நல்லா இருக்கணும். அதனால தான் இது போல் அளவு எடுத்து கட் பண்ணுறோம். அப்படி இல்லை சும்மா கட் பண்ணோம்னா ஒரே ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். அது பார்க்கறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகே, இப்போ இதே போல் ஃபுல்லாக அந்த டயர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க, ஏன்னா கத்தி ஸ்லிப் ஆகி கையில் போகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பீஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம். அப்படியே வாவ், சும்மா அலேக்கா வந்துருச்சு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இந்த பீஸ் அப்படியே தனியாக இருக்கட்டும். நம்ம கட் பண்ண பிறகு நம்ம டயரை பாருங்கள், ஒன் சைடு நார்மலாக டயர் மாதிரி தான் இருக்குது, ஒரு சைடு சும்மா கட் பண்ணி சூப்பராக இருக்குது. நம்ம இது வரைக்கும் இந்த டயரில் பார்த்து வேலையை கிடையாது, கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் இனிமேல் இந்த டயரில் பார்க்க போகிறது தான் மெயினான வேலை. அது என்னதுன்னா, அந்த டயர் அப்படியே நம்ம உள்டாக திருப்பணும். அதுக்கான வேலையை பண்ணிடலாம். நம்ம அந்த டயரை திருப்புறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த டயரை அப்படியே திருப்பி போட்டுக்கணும். அதாவது கட் பண்ண பகுதி கீழே வச்சு மேலே நார்மலோட பகுதி அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இது போல் மேலே காலை வச்சு நான் அழுத்தி ஒரு சைடில் மட்டும் நல்லா கீழே வரைக்கும் அழுந்துற மாதிரி நல்லா அழுத்தி கொடுக்கணும். அதுலேருந்து அப்படியே கையை வச்சு இது போல் பரட்டணும்னா அழகாக பரண்டு வந்துடும். இது பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் ஒரு சைடு ஃபுல்லாக அழுத்திட்டோம்னா அதுலேருந்து கரெக்டாக அழுத்துறது ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக திருப்ப மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், உண்டியமாக திருப்ப முடியல. அதெல்லாம் என்ன பண்ணால் கலையும் கூப்பிட்டுக்கிட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படியே திருப்பிட்டோம். அவ்வளோதான், ஃபுல்லாக திருப்பியாச்சு. இப்போ மேல் சைட்லாம் அப்படியே டஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் ஒரு டவல் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்றேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன கலர் வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ப்ரைமராக கொஞ்சம் ஒயிட் கலர் அடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக பெயிண்ட் பண்ணோம்னா கலர் அவ்வளோவா எடுத்து காட்டாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சோம்னா அதிகமான பெயிண்ட் எடுக்கும். அதனால தான் இது போல பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஒயிட் கலர் அடிச்சு கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கலர் பெயிண்ட் அடிச்சோம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பீஸ்லேயும் ஒயிட் கலர் அடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே அப்படியே க்ரீன் கலர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே அந்த பீஸை தூக்கி வைக்கிறேன் பாருங்க. வாவ், பார்க்கறதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், கீழே அப்படியே பச்சை கலர், மேலே அப்படியே ஆரஞ்சு கலர், பார்க்கறது என்னமோ ஒரு தாமரை பூத்து இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ இது டயர்னு சொன்னால் யாரும் நம்பவே முடியாது, நல்லா உத்து பார்த்தா தான் டயர்னு கண்டுபிடிக்க முடியும், அந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு உள் சைடு நம்ம ஃபவுண்டன் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், அந்த டயரோட கேப் அடைக்கணும். அதுக்கு டேப்பை வச்சு அளவு எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 14.5 இருக்குது. இப்போ இதே அளவுக்கு ஒரு கிளாஸ் கட்டர் கடையில் போய் அழகாக சைஸாக கிளாஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வந்த கண்ணாடி பீஸு கரெக்டாக அந்த டயரோட சென்டர் பார்ட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ இதை இப்படியே வச்சு இந்த கிளாஸும் கண்ணாடி சேர்த்து ஒட்டணும். அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா, சிலிக்கான் சீலண்ட் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு அப்படியே அழகாக ஒட்டிடலாம். நம்ம கிளாஸை ஒட்டுறதுக்கு வேறு எதுவுமே செட் ஆகாது, இந்த சிலிக்கான் சீலண்ட் தான் செட் ஆகும். அதனால் இதை ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபவுண்டனில் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும், தண்ணி லீக் ஆகக்கூடாது. அதுக்காக இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அந்த கிளாஸை வச்சு அந்த கார்னர்லாம் அழுத்தி கொடுத்தா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இது காயறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு சைட்லையும் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டோம், ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக.
இப்போ நம்ம ஒட்டின கிளாஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா மேலே ஃபவுண்டைன் செட் பண்ண போறோம். அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்து வச்சிருக்கோம். இதை வச்சு நம்ம ஃபவுண்டைன் செட் பண்ண போறோம். மேக்ஸிமம் இது போல நல்லா கிளியரான டிரான்ஸ்பரண்ட் டப்பாவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த டப்பாவோட டாப் சைடில் ஒரு ஓட்டை போடணும். கரெக்டாக எந்த இடத்துல பார்த்துங்க, இந்த இடத்துல ஓட்டை போடணும். அதுக்கு ஒரு கம்பி அப்படியே ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஓட்டை போட்டுக்கிறேன். நம்ம போடுற ஓட்டை ரொம்ப பெருசாகிடக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்து போடணும். எந்த அளவு வச்சு நம்ம ஓட்ட போறோம்னு சொல்லிட்டு நான் பிறகு சொல்கிறேன். இப்போ நம்ம டாப்ல ஓட்ட போட்டாச்சு. இப்போ இந்த டப்பா அப்படியே திருப்பி வச்சு இந்த பாட்டம்லயும் ஓட்ட போடணும். இது நம்ம ஓட்டையை பெருசாலாம் போட தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே வச்சு எடுத்தா போதும். ஒரே இவனை பார்த்து கரெக்டாக போட்டுங்க. எப்படி போட்டுருன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேப் விடாம கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு கரெக்டாக ஈவனாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம டாப்ல போட்ட அந்த ஓட்டை எதை வச்சு போட்டோம்னா ஒரு 10 mmல ஒரு ஓஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு தான் போட்டோம். இதே போல நீங்க எந்த சைஸ்ல ஓஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற போல அந்த ஓட்டை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுங்க. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட கேப் ஓப்பன் பண்ணி அந்த கிளாஸ்க்கு மேலே கரெக்டாக சென்டர்ல வச்சு ஒட்டணும். இதுக்காக என்ன பண்ணோம்னா சிலிக்கான் ஸ்டீல் தான் வச்சிருக்கேன். இதே வச்சு அப்படியே ஒட்டிடலாம். இப்போ அந்த கேப்போட மேல் சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே திருப்பி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி ஒட்டிடலாம். இது ஒட்டுறப்ப கரெக்டான சென்டர் பகுதியில் பார்த்து ஒட்டிங்க. ஏன்னா ஒட்டிட்டா மறுபடியும் எடுக்கிறது கஷ்டமாயிடும். அதனால தான் ஓகே. இது இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இது போல ஃபிஷ் டேங்க்லனா அழகுக்காக வைக்கிற செடி போல இருக்கும், அது வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே அப்படியே இந்த பிளாஸ்டிக் டப்பாவை கவுக்குறோம் பாருங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த டப்பா அப்படியே இந்த டப்பா மூடியோட சேர்த்து அப்படியே டைட் பண்ணிடலாம். அந்த மூடியோட சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா தண்ணி அப்படியே லீக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது போல பார்க்கறதுக்கு கரெக்டான சென்டர் பொசிஷனில் இருக்கணும், அதையும் கரெக்டாக பார்த்துங்க. நம்ம ஃபவுண்டைன் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த 14 வாட் வாட்டர் பம்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் அமேசான் தான் வாங்கியிருந்தேன். வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், போயிட்டு செக் பண்ணிங்க. இப்போ இந்த பம்பு கூட நம்ம ஓஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அந்த ஓஸோட லென்த் ரொம்ப நமக்கு தேவைப்படாது, கரெக்டாக ஒரு 1/2 அடி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த பம்பு அப்படியே உள்ளார வச்சிடலாம். உள்ளார வச்சுட்டு அந்த ஓஸ் எடுத்து நம்ம போட்ட ஓட்டை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இதே போல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். கரெக்டாக பம்பு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, நம்ம தண்ணி வரது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஃபைனலாக நம்ம வாட்டர் ஃபவுண்டனுக்கான ஒர்க்லாம் செம்மையாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஃபவுண்டன் சில டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி சில கல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதாவது அந்த மீன் தொட்டில் போடுவாங்க ஸ்டோன், அந்த ஸ்டோனில் ஒரு 3 பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃபவுண்டனில் கொட்டி ஃபுல்லாக கார்னிஷிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாட்டர் ஃபவுண்டனுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றும் கல் அழகாக பளிச்சுன்னு தெரியுது. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், நம்ம வச்ச பம்பு நல்லா முழுகி இருக்கணும் தண்ணிக்குள்ளே. அதாவது பம்புக்கு மேலே ஒரு 3 இன்ச்சு கேப் இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 செடி வாங்கி வச்சுருந்தேன், அதையும் அப்படியே உள்ளார வச்சுருக்கேன். இப்போ இந்த பம்புலேருந்து வர ஒயரை அப்படியே சுவிட்ச் பாக்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம ஃபவுண்டன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே ஈவனாக ஊற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மேலே வந்துடுச்சு, செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் தண்ணி எங்கே இந்த டயர் ஷேப்பை தாண்டி வெளியே ஊற்றிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கரெக்டாக அதுக்குள்ளே தான் ஊற்றுது. அதே போல் நம்ம ஒட்டின அந்த கேப்லேருந்து கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகவே இல்லை, பர்ஃபெக்டாக ஒட்டி இருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம டப்பா பெருசாக தான் வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. மேலே ஒரு விநாயகர் சிலை வைக்கணும் பாருங்க, சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம வச்ச பம்போட வாட்டு கரெக்டாக இருந்ததுனால இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக உள்ளாரே ஊற்றுது. அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் அப்படி வெளியில் ஊற்றுறது வாய்ப்பு இருக்குது. இதை அப்படியே ஒரு லைட்டிங் செட்டப்பில் பார்க்கணும்னு நினச்சேன். அதுக்காக என்ன பண்ணால் அந்த பேஸை தூக்கிட்டு கீழே ஒரு சின்ன ஃபோக்கஸ் லைட்டை வச்சு விட்டேன். இப்போ பாருங்கள், சும்மா செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது டயரில் செஞ்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃபவுண்டனுக்கு ஒரு ரேட்டு கொடுக்கணும், எந்த அளவுக்கு ஒருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் முத்து மற்றும் கலை.